தங்கமிடம் அங்கே இருக்கிறது புதிய இடம் உலகம் இறைவனின் சந்தை அவன் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான் உலகோ இறைவனின் சந்தை வேணாலோ அதனால இங்க பேசுது இப்பதான் உலகோ இறைவனின் சந்தை புரிந்தாலே அறிவு சூப்பர்ரா எழுந்து விடும் உலகோ இறைவனின் சந்தை மடம் என்ன இது கொடுமை முதல்ல இது இப்படி இருந்தது அது அப்படி இருந்தது இது அப்படி இருக்கிறது இது இப்படி இருக்கிறது இது எப்படி இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் ஆள் மாறாட்டம் ஒவ்வொருவராக வந்து வந்து போவதால் பழகி கொண்டிருக்கிறார்கள் நீ இன்னும் பழகவில்லை பழகு முதல்ல பழகவன் யார் அவனை காணவில்லை முதல்ல அவன் கத்திக் கொண்டிருந்தான் நான் நிம்மதியாக இருந்தேன் இப்போ அவன் நிம்மதியாக இருக்கிறான் நான் கத்திக் கொண்டிருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் அவன் போய்விட்டான் நீ வந்து விட்டாய் நீ எப்பொழுது போவாய் அவன் எப்பொழுது வருவான் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை எவன் வருகிறான் எவன் போகிறான் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை எல்லாம் அவன் செயல் நாம் என்ன செய்ய முடியும் சரி என்னங்க சரி வெறுப்புண்டாகுது ஏங்க சாமியார் எங்க மண்டே புழக்க போறேன் ஹலோ சாமி அடிக்கப்படாதுங்க சாமி அடிக்க பூமியை நல்லா வாயில் வந்த சாமியை அடிக்கக்கூடாது சாமியார் அடிக்கலாம் ஹலோ சாமியை கூட அடிச்சுப்பிடலாம் அடியார்களை தொடரணும்னு நினைக்கக்கூடாது பொல்லா பாவம் வைத்தியக்கார அடியார்களைத்தான் தொடக்கூடாது இந்த ஆள் அடியார்ல அப்புறம் அடியாள் அடியாள்னா பொண்ணுங்க முடிக்கும் ஏன் என்ன அவ்வளோ கோவப்படுற அளவுக்கு என்ன டென்ஷன் வந்திருக்கேன் அப்புறம் வாடா போட வாடா போட என்ன வேணும் இதா என்னை வந்து அவன் வரட்டும் அவன் போட்டேன் அவனை மட்டையா புழக்கிறேன் காலை புழக்கணும் செஞ்சிருவேன் ஆள் கிடைக்கலையா ஆள் கிடைக்கலையா இப்போ ஆள் வரட்டும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க இருந்தாலும் இவ்வளவு நேரம் அந்த சாமியார் பேச்சுல உங்களை தானா அலேஷ் எந்திரி அந்த சாமியார் எப்படி உனக்கு தெரியாது என்னத்தான் பேசணும்னு நீ கொடுத்தவனே நீதானடா முதல்ல அந்த ஆளை புழக்கிறேன் அப்புறம் நான் உன்னை புழக்கிறேன் முதல்ல நான்
இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மலையில மோதி மண்டை கொலக்கட்டும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்திருக்கோம். அழகேசன் நாங்க கோபத்துல டென்ஷன்ல பாட்டு பாடுவியா நீ? பாருங்களே அந்த பையனை பாருங்களே. பொட்டி மருதத்தை நொறுக்கி அழியா என்ன ஏங்க பெட்டி மருதத்தை நொறுக்கிறியா? உங்களுக்கு தானே வாட்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாக்கா ஏன்னா ஒரு பாட்டம் இப்ப ஏன்னா ஒரு பாட்டா பாருங்களே. நீ ஒன்னும் வளர்க்காண்டா. பாருங்களே பாருங்களே அந்த பையனை. பாருங்களே இந்த பையனை பாருங்களே. அவனை சொல்ல மாட்டேன், உங்களை தான் சொல்லுவேன். நீங்க தான் இப்ப ஒன்னொன்னு எடுத்து கொடுத்துருக்கீங்க. மரியாதையா எப்பம் ரேடியோ மூடி வச்சுட்டு போய் கண்ணுக்குட்டி அவுத்து விடு. பாருங்களே கண்ணுக்குட்டி பூங்காற்று நீ போற தெங்கிழக்கு மோசமல்லி என்ன கோடி சொல்லு. பாட்டுக்கு பாட்ட நிகழ்ச்சி நடக்குது. பாருங்களே ஏறு மயில் ஏறி விளை. அவனை குறைச்சல் தப்பு இல்லை, உங்களை தான் சொல்லணும்ப்ப. நீங்க கண்ணுக்குடியா என்னன்னு தெரியாதா? ஏங்க கண்ணுக்குடி எங்க நிக்குது? கண்ணுக்குடி அவுத்தா மூத்திரம் போன்னு அர்த்தம். ஓ கன்னட புள்ளி வந்துட ஒண்ணுக்கு போய் தொலை. அட சரவணா, சரவணன் சொல்லுங்க. ஓ சரவணா சொல்லுங்க. அட நீ கண்ணை குத்திப்படாதியா பேசிட்டு இருக்கிற. ஏற்கனவே அரைப்பாறை தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் ஒரு சைக்கிளுக்காரன் ஜாவ தெரிஞ்சா, நல்ல வேலை தப்பிச்சா. என்னாச்சு? நான் கார்ல போயிட்டு இருந்தேன். நைட்டு 7 மணி இருக்கும். எதுக்கு வந்த கார்காரன் பிரைட்டை தூக்கிட்டான். அவன் முண்டை எல்இடி பல்பு சுத்தமா எனக்கு கண்டு தெரியல. நல்ல வேலை என் காருக்கு முன்னாடி ஒருத்தன் சைக்கிள்ல போயிருந்தேன், வெள்ளை சட்டை ஓட்டிருந்தேன். ஒருவேளை கரும்பு சட்டை போட்டிருந்தா அதோட அவன் காலிதான் குளுக்கோஸ் கிட்டத்துல போன ஆள் தெரிஞ்சான். ஐயோ போறானே ஒரு ஆட்டை கொடுத்தேன். முண்டை அவன் பயத்துல சைக்கிளை கீழே ஓட்டு சாக்கடைக்குள்ள தப்பிட்டான். நல்ல வேலை பொழைச்சான். நீ தப்பிச்ச. அவன் அடிச்சிருந்தாதே உன்னை கொண்டு உள்ள வச்சிருப்பான். அது ஒரு உண்மைதான். நானும் பொழைச்சேன், அவனும் பொழைச்சேன். ஏய் அழகேஷா, யார் அந்த உமுக்கு உமுக்கு ஆளு? இந்த சீசன்லயே விரட்டி விட்டாச்சு. நீர் வர காரணம் கூறுமையா? அது தண்ணி நிறைய குடிச்சா வரத்தாச்சு. அது பனி நேரம் இன்னும் கொஞ்சம் பனி இருக்கு, அதனால கொஞ்சம் வரத்தாச்சு. நீர் கடுப்பாக பேசுகிறீர். அது சுண்ணாம தடவைக்குங்க. நீர் கடுப்புக்கு கண் கண்ட மறந்து கையில குடிச்சமான்னு சக்கன்னு. எதுல? அதுலதான். எதுல நேக்கிறேன்ல பெருவேரல்ல. நல்ல வேலை. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் நிற்கும். டம்முன்னு தடவுற விதம் தான். அப்படியே வருவிடணும். போட்ட செப்புமையா தண்ணி ஆள் வருவாங்க. செந்தமிழிலே செப்புமையா என்று சொல்லி செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ், அத்தனை தமிழ் எமக்கு தெரியுமோ? ஓ தெரியும்.
தெரியுமோ? அவ்வளவு லாங் போகாது. ஓ தெரியும், அவ்வளோதான். ஓ தெரியும், ஓ தெரியும், அங்கனுக்குள்ளே தான் போய் வரும், அவ்வளோதான். செந்தமிழ் நாடென்னும் பாதியினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சுன்னு. பார்த்தீர்களா? தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும் என்றால் என தமிழ் பிறக்கணும். ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்புதான் சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டுமே. தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது. தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்கேன். புண்ணியத்தை செய்யணும். புண்ணியத்தை பெருமை தெரியுமா? பாத்தீங்களா? புண்ணியத்தை போட்டு செய்யலன்னா சும்மா இருக்குமா? இந்த தமிழை நாம் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் அம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ்ல, அதையும் செவியார கேட்கும் பொழுது ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. 3 தலைமுறையை தோண்டி சுட்டுறாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க. பாவ கிழட்டு முண்டை என்ன செய்வா சொல்லுங்க. எப்படி இதெல்லாம் படிப்புதான் சிறப்பு. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த என்று ஒலிக்குமா அந்த தமிழ். பாத்தீங்களா? கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ. எப்படி இதெல்லாம் படிப்புதான் சிறப்பு. நன்றி. படித்தேன் என்று சொன்னால் படித்தேனே காதிலே ஊற்றியது போல். அதான் தேன்மோல் தித்திக்கும் தமிழ் மொழி என்றாலே தமிழுக்கு நீங்க தமிழ் என்ன சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைக்கல. அவன் துறையால தான் கெட்டேன். ஏன் துறை தான் சொன்ன வேணா துறை என்ன ஒன்னாரு புழங்குனா பழசா போகும்னா அவன் சொன்ன கேட்டு இப்போ புழங்காமையே பழசா போச்சு. இப்போ ஏற கிடைக்க வர்றது போகுது, வாய்ப்பு இல்லை. நீங்களும் எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தீங்க, நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன். ஆமாம், மலையில் ஏற்றி பார்த்தேன், நான் தான் பயன்படுத்திக்கல. அங்கே அரியூரில் தங்க வச்சு பார்த்தேன். பயம் எதுக்கு? கிட்ட போனா சொம்பெடுத்து எரியறா மண்டையில் மட்டான்னு விழுகுது. அப்புறம் இதுக்கு இதெல்லாம் தேவையா? இருந்தாலும் விடாமுயற்சி தான். விடு, நான் பார்க்குறேனே. நீங்கள் பார்க்க நான் வேடிக்கை வாவா? இல்லை, எப்படி துறராஜத்தான் சொல்லணும். சண்டாள பையன் அன்னைக்கே புழங்கிருன்னு சொல்லியிருந்தான். அண்ணா புழங்கிருப்பனே புழங்காதே பழசா போகும். உயிரெழுத்து 12 எழுத்து 18 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவலே தானாக அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்று யாம் அறிவோம். அறிந்திருக்கின்ற இளம்பை உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களே இந்த இறைவனுக்கு ஏற்படுத்திக் கொடுத்தேன். என்ன காரணம்? தாங்களோடு யாமுறை எம்மையும் உண்மை அளித்து எமது புராணம் படிதா, எமது இதிகாசம், எமது இலக்கியம், எமது கம்மி எமது
எதற்காக ஊர் மக்களை கோலம் ஒரு அளவுதான். சும்மா பிடிச்சி தரனா நான் எப்படியா பேசி பேர் வாங்குறது? ஏய் உனக்கு இவர் பேசையில முதல்ல ஒரு நாரதத்தை பேசுகிற நாகரிகம் வேணும், புரியுதா? என்ன தேவையில்லாம வந்து ஒரு நாரதத்தை மரியாதை குறைவெல்லாம் பேசினா பேசுனா ஓப்பாங்க. நீ பேசியா? என்ன வாயா பேசுற? என்ன 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 வாயா? என்ன ஏய் சண்டைக்கு வர மாதிரி வர்ற. சண்டைக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு சண்டை பிடிக்காது. எனக்கு சண்டை பிடிக்கும். வாயா முட்டியா முட்டியா வாயா. இங்க பாரு, என்ன வேண்டாம் வேணும்? ஒரு அளவுதான். அந்த அளவை காட்டியா? அந்த முட்டா நான் பாக்குறேன். முட்டியா நான் போடுற புராணத்தை பேசியாச்சு இலக்கிய காவிய சண்டை. நான் போடுற கை சண்டை, வாய் சண்டை, கை சண்டை, குத்து சண்டை, மல்யுத்தம். ஏய் பேசா போயிரு. என் கொண்டு தெரியாது. என்ன ஒண்ணுங்க? சரி எனக்கு தெரியாதுன்னு என்னை தொட்டுப்பட்டு ஏரியா தாண்டி போயிரியா? என்னை தொட்டுப்பட்டு இந்த எல்லையை தாண்டி போயிரியா? என் சிங்கம் பூரா விடுமா? என்ன சொல்லியா? தொட்டு பாரு. என்ன அவ்வளவு என்ன அவ்வளவு பேசி இருக்கிற கை வைக்கிற கை வைக்கிறேன்னு பேசி சொல்லுங்க. டேய் ஆரா சண்டைக்கு ஆரா சண்டைக்கு நான் அலோ லோடாங்கற. அழகேசா அழகேசா என்ன அழகேசா பேசிட்டு என்ன அவ்வளவு நீ என்னடா அவ்வளவு ஆரா சண்டை? டேய் ஆரா சண்டை ஹலோ என்ன என்னடா வேணா? எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. கொண்டை இருக்கு, முகத்தை காணா. போறதுன்னா கொண்டை இருக்குது. என்ன பார்க்காதீங்க. எதை பாக்குறேன்? எந்த பக்கம் முகம் இருக்கு? அத்தாச்சி ஏய் அத்தாச்சி அத்தாச்சி என்ன போங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவா? ஆனா என்ன பண்ணுவாங்க? போங்க. என்ன பண்ணுவா? நீ என்ன பாஸ்? என்ன என்ன பிரச்சனை? என்ன நமக்குள்ள என்ன சண்டை? ஏன் இப்படி கோபப்படுறீங்க? என்ன நீ என்னைய அடிச்சு கூட நிக்கிறது? நான் எங்க உங்களை அடிச்சுட்டாங்க? நீரே அடிச்சு கொண்டு வந்துருக்க. என்ன நான் ஒன்றும் தள்ளல. எனக்கு தகுடு வச்சிருக்காங்க. அழகா மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள தகுடு வச்சிருக்கேன். அந்த தகுடு தான் காரணம். அப்புறம் ஒன்னே அடிச்சு கொண்டு அங்கேயே தள்ளனே. இங்க ஒரு தகுடு இருக்கு. அங்கேயும் பழகாத இருக்கு. அந்த தகுடு வச்சிருக்காங்க. அப்படியா? நம்ம 2 பேர் வரோம் தெரிஞ்சு எவனோ மந்திரிச்சு நமக்கு தகுடு வச்சிருக்கேன். சரி இந்த தகுடு எடுக்கிறேன். சரி காலையில நாடகம் முடிஞ்ச கையோட 6 மணிக்கு நம்ம 2 பேரும் கிளம்புறோம். எங்க? கேரளா போறோம். நல்ல லாட்டரி சீட்டா வாங்குறோம். லாட்டரி நமக்கு ராசி இல்லை தலைவா. சரி அப்புறம் நேராக பாலக்காடு போகிறோம். பாலக்காடு போய் பாலக்காட்டுலேருந்து உள்ள 4 கிலோமீட்டர் போகணும். என்ன ஊர்? ஊரில் சொல்லக்கூடாது. சரி இங்கே போனோம்னா பெரிய மாந்திரியா இருக்க ஒருத்தன். சரி அப்படி சொல்லி தகுடு எடுக்கிறோம். எடுத்துட்டு போனோம் சும்மா வரக்கூடாது. சரி கேரளாவில் இன்னையா கேரளாவில் நல்லா உப்புமா தின்ட்டு வருமா? வர ரொட்டி தின்னுமா? 2 பீஸ். 2 பீஸ்னா தொடக்கறியா? தொடக்கறி வேணாமா? நல்ல பீஸா? நல்ல பீஸாவா? மூக்கு கறியா? உதட்டு கறியா? என்னையா? 2 ஆண்டி கேளுங்க. ஆண்டியா? இப்போ இருக்க பிள்ளை வரும் நம்ம கைக்கு மத்தலும் காலுக்கு மத்தல நம்மளை போட்டு இம்சை ஒன்றாலே அதை இதை செய்யணும். ஐயா அங்கேருந்து 2 ஆன்டிஸ் நல்லா குண்டி வெறுத்ததா மகனே 1 2 நம்மளுக்கு வருது. ராணி நான் ராணிட்டு என்ன இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கணும். அடி நல்லா நீ வாங்கினாத்தையும் சரிப்பட்டு வருவதுக்கு நான் கொஞ்சமாவது கசிஞ்சிச்சேன்னா நீங்க உயிரோட பார்க்க முடியும். கசிக்காது. யாரை உயிரோட வாங்க? 1 2 தொடர்ந்து பண்ண 2 பீஸை தள்ளிட்டு வர்றான். நல்லா குண்டி அடப்பா. உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. அதுதான் நம்மகிட்ட வேலை வாங்காது. அது பூரா வேலையும் பார்த்துக்கோ. நம்ம பேசாம படுத்துக்கோ. பெரிய அறிவாளி நினைச்சே உலக முட்டாளா இருக்கவருக்கு இங்க இருந்து யாரு நல்லவனுக்கு 3 வாதம், நல்லவனுக்கு கெட்டவனுக்கு 2 வாதம், கெட்டவனுக்கு கொண்டு ஒரே வாதம். நான் நல்லவனா போறேன், வர்றவன் நல்லவன், இங்க இருந்து போறவன் நல்லவன். இவன் ஒரு வழி, அவன் ஒரு வழி என்று நடப்பது ஒரு வழி. நல்லவனுக்கு அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வாதம். போறவன் அறிவாளி, அவன் ஒதுங்கி போவேன். வர்றவன் முட்டாள், என்னைக்குமே நடக்கிற பாதையில் வருவேன். முட்டாளுக்கு முட்டாள் வருவாத, போறவன் முட்டாள், வர்றவன் முட்டாள். அந்த மாதிரி நீ இருக்க பாத்தியா? நான் அறிவாளி இருக்கேன். போ. ஹலோ, முட்டாளா? ஆமா. உங்களுக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு 2 பீஸ் தள்ளிட்டு வரும்னு சொன்னேன்.
என்ன என்னை முட்டாளுங்கிறீங்களே? ஆமா. நான் முட்டாள் தான். ஆ. என்ன பண்ணுவ? ஆ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவியா? ஹலோ, என்ன இந்த முட்டாளை சந்திச்சுட்டு என்னை சமாளிச்சுட்டு போனோம். ஏய் முட்டாள் அறுத்து பிடிவேன் கழுத்தை. என்ன தெரியுதுல்ல? ஏய் பேசாதியா. முட்டா போய் அப்படித்தான் பேசுவேன். மரியாதை பேசுறேன். முட்டா போய் அப்படித்தான் பேசுவேன். இந்த இடம் யாருக்கு சொந்தம்? அது நம்பி தலைவர் இருக்கு. நம்பி தேவன் கிழிச்சாவே இப்போ எனக்கு என் பேர்ல இருக்குது. இல்ல உங்க அண்ணன் பேர்ல இருக்கனே. அவெல்லாம் சும்மா சோத்துக்கு சித்த நாய் சும்மா திடுறாங்க. உன் தம்பி பேர்ல இருக்கனே. அவன் காலை கட்டி பிடிச்சி கிடைக்க அண்ணா எனக்கு கட்டிக்கு வாங்கிட்டா போதும்ட்டேன். அப்புறம் இப்போ என் பேர்ல இடத்த மாத்திட்டு. அதுக்கு என்னப்பா? ஈஸி ஓட்டு பாருங்க. எதுல? இப்போ இந்த இடத்துக்கு ராஜா நான் தான். நீயா? வேள்வி அம்மளை சார்லுக்கு யாரு? நம்பி தலைவர். நான் தான் மன்னர் தலைவர். அதுக்கு என்னப்பா? இந்த இடத்துல நிக்கிறது யாரு? நான் தான் நிக்கிறேன். என் இடத்துல யார் நிக்கிறா? நான் நிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு யார் கட்ட பண்ணணும்? என்ன நீ இடத்துக்கு வந்துட்டா யார் கட்டு பண்ணும்? உனக்கு தான். நீங்க சொல்லுங்க. உனக்கு தான். ஆமா. இப்போ மன்னர் நான் தான். நான் முட்டாப்பேன். இப்போ நான் தீர்ப்பு கொடுக்குறேன். என்ன? உங்களுக்கு மரண தண்டனை. பேசக்கூடாது. எனக்கு பேசாதியா. மன்னர் கொடுத்தாச்சு மரண தண்டனை உங்களுக்கு. எங்க தப்பிக்க முடியாது. என்ன யாருங்க கவலாளி வாங்க வாடா சிங்க குட்டை கூட்ட முண்டை. வீரத்தேவா என்ன இப்படி சாமியார் ஆயிட்டியா? வீரத்தேவா யாரை பார்த்தாலும் வீரத்தேவன் கூப்பிடுவாடா. குருட்டு முண்டை கண்ணாடி ஒழுங்கா போட்டு தொலை. கண்ணாடி கண்ணு சரியா தெரியலன்னா கண்ணாடி 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். ஒரு கண்ணாடி வேலை செய்யல. 3 கண்ணாடி இருக்கா? முதல் ஒரு கண்ணாடி போகும்டா. யாரு சொன்னது? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு. இது ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. பைத்தியக்காரா, இப்ப ஒரே கண்ணாடியில எல்லாம் வந்துருச்சு. சரி நீ சொல்ற மாதிரி தூரத்து பார்வைக்கு ஒரு கண்ணாடி, கிட்ட பார்வைக்கு ஒரு கண்ணாடி, இன்னொரு கண்ணாடி இருக்குடா. இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடணும்னா உனக்கு கண்ணுல பிரச்சனை இல்லை. கண்ணை ஆப்ரேஷன் பண்ணணும். இது என்ன இங்க வேணா இங்க இதோட என்ன பூவு? பூவு யாரு பூ? ஏன் பூ? பூம்புவா? இதுல இருக்கு அதை கொடு. இதுல இருக்கு அதை கொடு. அதே பெண்கள்லாம் தலையில பூ வைக்கிறாள் எதுக்கு? புருஷே சுமங்கலியா இருக்கணும்னு. புருஷ சுமங்கலி இல்லடா, தீர்க்காட்சியா இருக்கணும்னு. நீ என்ன வச்சிருக்க? நம்ம ஆயுஷோட இருக்கணும்னு. மூதேவி சரி பரவாயில்ல. அது கொஞ்சோண்டு பூ கட்டிருக்கு. மாலையை கட்டுவாங்களா? வேணாது வா. ஏய் என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்க? யாருன்னு தெரியுமா உங்கள? பழைய கடை. அரே பழைய கடையா? டேய் இங்கடா. டேய் டேய் நான் என்ன ஏய் துரை செல் இருக்கா? ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். உனக்கு செருப்பு கடை பெய்ய போகுது. டேய் அடி எலவே ஏன் வரவே இல்லை? ஆளை காணும். அரை மாட்டாங்க வாடா. கைதியை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படிதான் செவர்ட்டு நோண்டிட்டு போயா? கைதியா? நான் யார்? எடுத்துன்னு மன்னர். ஆமா தூக்கு தண்டனை கொடுத்துருக்கேன். கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். தூக்கு தண்டனையா? ஜெயில கொண்டு ஆடுறா. சரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்ச ஆளாக்கணும். பார்த்து போட்டேன்னு வச்சுக்க. எந்திரிங்க உங்களுக்கு தனியா சொல்லணுமா? எந்திரியா அது அது அப்படி வாடா. கொண்டே ஜெயில போடுறேன். போடு. நான் என்னைக்கு சொல்றேன் அன்னைக்கு தூக்கு போடுவோம். தூக்கு தண்டனையா? ஆமா 2 வார்த்தை பேசிக்கிறவா? உனக்கு இல்லாத உரிமையாளர் என் காவலாது. சாமி என்னப்பா என்ன தவறு வேண்டிய தூக்கு? அவனுக்கே தெரியல எனக்கு தண்டனை கொடுக்குறேன். அதெல்லாம் பேசக்கூடாது. அப்படிதான் இருப்பேன். நீங்க எப்படி அவர்கிட்ட வேலை ஆக்குறீங்க? முட்டாள் மண்ணே அவர்கிட்ட நான் வேலை ஆக்குறேன்னு நான் எப்படி இருப்பேன்? என்ன சொல்ற? இல்ல முத இப்பதான் உங்களை பாக்குறேன்னு சொல்றேன். ஆமா உயிர் போனா வராது. ஒரு ஐடியா சொல்றேன். என்ன? டவுசர் போட்டிருக்கீங்களா? அந்த பழக்கம் இருக்கா இல்லையா? நம்ம தூக்கு கழுத்துல தான் போறோம். புரிஞ்சு விட்டுரு. தூக்கு கழுத்துல தான் போறோம். டவுசர் போடாட்டி இதுலயே தூக்கு போட போறோம். சரி உனக்கு கேட்டா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த ஆள் சிரி. ஏய் உனக்கு கொல்ல
இந்த இருக்கா இங்க வாங்க, உங்க உயிரை நான் காப்பாத்துறேன். காப்பாத்துங்க. போங்க. ஜோடா யாரு கிட்ட இருந்தாலும் போச்சோன்னா இல்ல நம்ம சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டாரு. டெஸ்ட் சரி சரி கோவப்படாம இங்க வாங்க. உன்னை ஜெயிலில் போடுறா. நான் காப்பாத்துறேன். டவுசர் பையில எதுவும் காசு இருக்கா? இல்ல டவுசர் போடுற வழக்கமே இல்லை எங்க மாதிரி. சரி நீங்க கிளம்பு. எதுக்கு டவுசர் காசு டவுசரை கட்டி அடிப்போம்னு எல்லாரும் டவுசரை கழுவிட்டு அடிப்பாங்க. சரி சரி ஏய், உள்ள போட அவ்வளோ கமான் பாலாமிங்க இருக்கு அந்த ஆள் உங்க லவ்வரா? சரி உள்ள கூட்டி போயாச்சு. போயிருச்சா? இங்க வா. இந்த ஆளு நம்மளை மேடை மடிக்கு கொலையா கொள்றாப்ல. ஓவர். இன்னைக்கு இந்த ஆளா ஜோலியை முடிக்கணும்னு தான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். சீக்கிரம் முடிஞ்ச டவுசர் உறிஞ்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கு. நம்மளை முட்டா போயலாம். நான் இன்னைக்கு வேடிக்கை வெடி வைக்கிறேன் பாரு. இப்ப வெடி என்ன பண்ண போறியா? நீ மட்டும் எனக்கு உறுதுணையா இருந்தேன்னா அந்த ஆளை இன்னைக்கு சமாதி கட்டுறான். நீங்க சொல்லி நான் இன்னைக்கு நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சொல்ல மாட்டேன், இருந்தாலும் கேட்குறேன். ஆனா அருமையான தெய்வம் கல்யாண முருகனா. இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் இருக்கு. ஐயா சன்னதி இல்லை, இன்னைக்கு ஒரு வழி பண்றோம். பண்றோமா? விடு பையன் சாமியார் கூட்டா. சாமி இங்க வாங்க. இப்ப பாரு வேடிக்கைய. என்ன? ஹலோ சாமியார் சொல்லுங்க. ஏமா முடிஞ்ச டவுசர் முடிச்சு போட்டாலும் வந்து சொல்லலாம். நான் முட்டா பையன் தானே, நீங்க அறிவாளி தானே? ஆமா. உங்க அறிவாளித்தனத்தை தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி தரேன். நான் பயன்படுத்துறேன். நான் உங்களுக்கு மரணம் கொடுத்துட்டேன். நான் தான் கொடுத்தேன். சரி, பிழைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். எப்படி? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. இந்த கோயில் யாரு? இந்த முருகன் கோயில். முருகன் கோயில். ஆமா. முருகன் உங்களுக்கு துணை விடுறாருன்னு பார்ப்போம். வருவார் வருவார். இப்போ நம்ம முருகன் கோயிலில் போய் சரி திருவிளக்கு சீட்டு எழுதி போகிறோம். ஒரியா இறங்கலாம் போக முடியாதா? இங்கேருந்து எழுதி போடுவோம். முருகனுடைய துணையா ரெடியால முருகனுடைய துணையால 2 சீட்டு எழுதுவேன். சரி. ஒன்றில் மரணம்னு எழுதுவேன். சரி. இன்னொன்று விடுதல்னு எழுதுவேன். சரி. விடுதல்னு வந்துருச்சுன்னா நீங்க போகலாம், உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். மரணம் வந்துச்சுன்னா விடுதலை வந்துடும் எனக்கு. அது அப்புறம் மரணம் வந்துச்சுன்னா உங்களை சோழியை முடிப்பேன். பார்ப்போம். சம்மதமா? சம்மதமியா. ஒன்று மாற்றமில்ல. சரி சரி போகப்படாது. வா வா வா. தான் ஒரு தரம் தான் இருந்தாலும் கேட்டாப்புல நீ ஏன்டா ஓயாம சொல்ற? யாரை பார்த்து முட்டாள் நேட்டியா? டேய் அந்த ஆள் சொல்லிட்டு போயிட்டாப்புல நீ ஓயாம. இப்போ என்ன செய்யணும்? சீட் எடு. எடுத்துட்டேன். எழுதுகொள்ளு. எடுத்துட்டேன். நான் சொல்ற மாதிரி எழுது. சரி இருங்க 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 நான் ரெடி ஆகிறேன். ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டியா? சொல்லுங்க. சரியாடா? சரியாடா? எல்லாமே எழுது. டேய் டேய் உன்னதான் உன்னத்தான் உன்னத்தான். டேய் டேய் அட மடப்பல. அட மடப்பல. என்ன பேப்பர் பத்தாது போல. இதெல்லாமே எழுதிருக்க. இதெல்லாமா எழுதிக்கிட்டா? என்னை படுத்தாதடா. சொல்ல வேண்டியானே. இதெல்லாம் அழிச்சிரு. இதெல்லாம் அழிச்சிரு. என்னங்க சொல்றியா? இப்போ நான் சொல்றத மட்டும் எழுதணும். இப்போ நான் சொல்றேன். இப்பதான் ஆரம்பிக்கிறியா? அப்படி சொல்லுங்க. இருங்க வேணாம எழுத மாட்டீங்க. ஒரு காலத்துல பக்கம் பக்கமா எழுதிச்சு. அப்ப மை நிறைய இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஒரு பேனா இருக்குமே, அது அதை விட மோசம். சரி சரி கேட்டாங்களா? இப்போ என்ன எழுத சொல்லுங்க. இன்னார் மையம் இன்னாரு. நான் சாதகமா எழுத போறேன். அதெல்லாம் இல்ல. மரணம் மரணம் மாசு மரணம். அப்படி பெரிய மியூசிக் டேரக்டர் போட்டோ வச்சுக்க. மரணம் மரணம் எழுதிட்டேன். அதை மடி மடிச்சிட்டேன். இந்த பக்கம் வை. வச்சுட்டேன். அடுத்த சீட் எடு. எடுத்துட்டேன். இதுல என்ன எழுதுவ? இதுல என்ன எழுதுவ? என்ன ஆரம்பமே அமர்க்கல. அடேய் என்னால முடியலடா. என்னால சொல்லுங்க சொல்லுங்க. இதுல என்ன எழுது? இதுல மரணம். இதுல வந்து விடுதலை. முதல்ல மரண சீட்டு எழுதிட்டான். இதுல விடுதலை. தப்பு. இதுலயும் மரணம். ஐயோ உயிர் போயிருமே. நிஜமாவா? நிஜமாவா? ஆத்து எந்த சீட்டு எடுத்தாலும் காலி. சரி 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 சரி. இதுலயும் மரணமே எழுதினேன். சரி எழுதிட்டேன். அந்த ஆளை கூப்பிடு. சாமி வாங்க சாமி, பஞ்சாயத்து முடிஞ்சு. ஓயாம நேரம் உங்க தெய்வத்தை மனசுல வேண்டிக்கணும். அதெல்லாம் பெருமாள் என்னை காப்பாற்றுவார். முருகப்பெருமான் என்னை காப்பாற்றுவார்.
என் சாமி பெருமாள் நாராயணே. ஓம் நமோ நாராயண மந்திரத்தை உதவி. குலசாமியா? ஆமா, உங்க குலசாமி என்ன? என் குலசாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பு என்ன? பொந்து இருக்கடமெல்லாம் என் கருப்பேன் இருப்பான். இப்ப எங்க இருக்கேன்? இப்போ ஒரு 6 மாசமா முடியல, ரெஸ்ட்ல இருக்கேன். ஏய், உன்னை கேட்டாங்க. சரி எடுத்து வை. சரி போடுறான்ட்டு யாரும் சொல்லி நான் எதுவும் மாட்டேன்னு சொன்னதே இல்லை. இப்படி போடாதடா, எடுத்து என் தலையில போடு. ஒரு வேலையை ஒழுங்கா சொல்லு. உருப்படியா சொல்றாப்லையா? நேரா போடுறா. சீட்டை குலுக்கி சீட்டை போடு. போடு. ஐயா கல்யாண முருகா, உன் வாசல்ல நல்லது நடக்கணும். போடவா? அருள் பிடிக்குதா? போட்டேன். இங்க போடக்கூடாதுப்பா, எடுத்து அறந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு வா. ஏடா இத போடுறா. சொல்ல வேண்டிய ஒரு வேலையை ஒழுங்கா சொல்ல தெரியும். ஐயோ போட்டேன். அத்தா சின்ன பிள்ளை யாரா இருந்தா எழுப்பிட்டு கொஞ்சம் வர. எதுக்கு எதுக்கு நீங்க தம்பி வாடா. ஏய், நீ எழுதும் போது ஆளுகிட்ட சொல்லி அடையாளம் காட்டி எழுதுவ. மரண சீட்டை எடுக்கணும், என்ன கொல்லணும், எனக்கு தெரியாதா? நம்ப மாட்டேன். உள்ள இருந்து யாராவது சொல்லு. ஒருத்தர் வேண்டாம். எப்ப சந்தேகம்னு வந்துச்சோ, இனி உங்க வாழ்க்கை உங்கள் கையில். சரி, நீங்களே எடுக்கலாம். சாபாஷ். ஹலோ, என்ன எல்லாத்தையும் மொத்தமா எடுக்கக்கூடாது. ஒரு சீட்டு சரி. இதுல ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நான் எடுத்திருக்கும் இந்த சீட்ல விடுதலைன்னு எழுதி இருந்துச்சுன்னா. எழுதி இருந்தா தானே? ஏய், தலையில எழுதி இருந்தா தானே ஆண்டவன். நல்ல வேலையா போச்சு. விடுதலைன்னு எழுதி இருந்தா அதைத்தானே. சரி சரி சரி. எழுதுனவனுக்கு தெரியாதா? ஆண்டவனுக்கு தெரியாதா? அந்த முருகனுக்கு தெரியாதா? இல்ல இல்ல இதுல சந்தேகமா இருக்கு. நான் அடுத்த இந்த சீட்டிலே ஒருவேளை விடுதலை என்று எழுதி இருந்தா அது எழுதுனவனுக்கு ஆண்டவன் தலையில எழுதி இருந்தால் என்னை விடுதலை செய்து விடுங்கள். ஒருவேளை மரணம் என்று எழுதியிருந்தா அது கன்ஃபார்ம். ஆண்டவன் எழுதியிருந்தானே உங்க 2 பேர்த்தையும் போட்டுருவேன். ஆளை போடுங்க. பாப்போம் பாப்போம். அப்படியா? எங்க பொந்து கருப்பு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீ படிக்கலாமா? ரெஸ்ட்ல இருக்காம படிக்கலாமா? நல்லா சத்தமா அந்த கோயில் வாசல்ல இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கேட்கற மாதிரி சத்தமா படிக்க. எந்த சீட்டு எடுத்தாங்க நம்ம யாரு? ஆமா. ஹலோ ஐயா, ஹலோ ஹலோ. என்ன கமர் கட்டாயாது? அட கர்மமே, இந்த சோத்துக்கு செத்தால பாப்ப பேப்பர் தூக்கியாப்ல. அட தண்ணி வர குடிச்சு விட்டாப்லையா? என்னைய கலந்து தானே காய் தத்திங்க. என்ன இந்த சாமியார் பிடிது? டேய் எப்படி தீர்ப்பு சொல்றது? என்ன உங்களுக்கு இந்த பேப்பர்ல என்ன எழுதி? பசுமாடு தான் போஸ்டர் தீங்க. நீங்க எப்படி தீங்க? அவர் தேவலோ வாசி எதை வேணாலும் சாப்பிடுவாரு. நான் கேட்கிறேன், இப்போ உங்களுக்கு தீர்ப்பு அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியணும். இப்போ நான் எடுக்கிற பாருங்க வச்சுட்டேன். எப்படா எடுப்ப? அந்த ஆள் தின்னு சுடுதண்ணி வேற குடிச்சு விட்டாப்ல. வந்துரு தானா வந்துரு. என்ன வானா போகுது? மண்டையில கொட்டி போடு. என்ன என்ன இருந்தாலும் குண்டிக்கு போய் ஓடிட்டு இருக்க நீ? வந்துருன்னா எப்ப காலையில தான் வரும். அது கந்தல் கருமா வருவேன். அது எப்படி படிப்பேன்? எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அதுதான் தெரிஞ்சாச்சு. என்ன நீங்க ஒரு சீட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியாதா? எப்படி கண்டுபிடிப்பியா? நான் தின்னுட்டு இல்ல. பரவாயில்ல, இருந்து போகுது. இந்த ஒரு சீட் இருக்கு, இதை வச்சு எப்படி தெரியுங்க? தின்ன சீட்டுல விடுதலை இருந்துச்சுன்னா இந்த சீட்ல மரணம் இருக்கும். என்ன விடுதலை பண்ணிரு. நான் தின்னல. இந்த சீட்ல விடுதலை இருந்துச்சுன்னா கீழே இருக்க சீட்ல மரணம்னு எழுதிருக்கோம். ஒருவேளை நான் தின்ன சீட்ல மரணம் இருந்தா இங்க விடுதலைன்னு இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. என்ன விடுதலைங்க சீட் இருந்தா விடுதலை பண்ணுங்க, மரணம்னா என்னை கொன்றுங்க. என்ன நொன்னா? என்ன காரியம் பண்றியா? என்ன எவ்வளவு நாளா உங்கள்ட்ட வேலை பார்க்குறேன். அது கொள்ளவாளமா? கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம இருக்கியா? என்ன விசுவாசம்? இங்கே தானே உங்க பக்கத்துல நிற்கிறேன். ஆமா. ஆளுக்கு ஒன்றா தின்னுட்டியில எனக்கு ஒன்று வச்சியலா? ஏண்டா நான் திருப்பதி லட்டாதுன்னே. டே கிருக்கா, நம்ம அந்த ஆளை கொள்ளலாம்னு திட்டம் போட்டோம். அந்த ஆள் ஒரு சீட்டு தின்னு விட்டு கீழே இருக்கிறது மரணம்னு இருந்தா நான் தின்னு சீட்டு விடுதலை, என்னை விட்டுருங்க உங்களை கொள்ளுவேன்ட்டு அந்த ஆளு
நம்ம ரெண்டுலயும் மரணம் எழுதியிருக்காங்க. இதை பிரிச்சா மரணம் தான் வரும். நம்மளை சொல்லி முடிக்க தெரிஞ்சா நல்ல வேலைக்கு அதுதான் நீங்க எடுத்து சாப்பிட்டே சரி. இன்னைக்கு தப்பிச்சிட்டாப்ல. அடுத்தவன் ஊர்ல விட மாட்டான், கொல்லுவான்.